Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2023 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 25th question, beautiful question. இந்த question paperல எனக்கு பிடிச்ச one of the questions இதுதான். இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x வந்து cos x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. g of x வந்து 1 minus x square by 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு இன்டர்வல் கொடுத்திருக்காங்க, x belongs to open interval minus pi by 2 to pi by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. f of x விட g of x பெருசா, f of x விட g of x சின்னதா, f of x minus g of x வந்து சைன் சேஞ்ச் பண்ணுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்து நான் ரெண்டு மெத்தடில் வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு கிராஃபில் வந்து புளியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஜஸ்ட் நம்ம அந்த கிராஃப் அனலைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, அதாவது ஜி ஆஃப் நெகட்டிவ் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் சேமாக இருக்குது, எஃப் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷன். அதனால நான் அந்த என்டையர் நெகட்டிவ் பை பை டூ டு பை பை டூங்கிற இன்டர்வலுக்கு பதிலாக நான் வந்து 0, பை பை டூங்கிற இந்த இன்டர்வலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இதில் எப்படி இருக்குதோ அப்படியே இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் லெஃப்ட் சைடு நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் வந்து வரைகிறேன். காஸ் 0 வந்து 1 அண்டு காஸ் பை பை டூவோட வேல்யூ வந்து 0. ஸோ நமக்கு சம்வாட் இப்படி இருக்கும். இது வந்து காஸ் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் பை பை 2 அண்ட் திஸ் இஸ் 0. ஓகே, கிரேட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து ஜி ஆஃப் எக்ஸை வரைகிறேன். ஜி ஆஃப் எக்ஸ்லையுமே நான் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1ன்னு வந்துடும். ஓகே, சாரி இது வந்து 1 நாட் 0. ஸோ திஸ் இஸ் மை 1. ஓகே, அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜி ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி வரைகிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் வரையும் போது எனக்கு அப்படியே சம்வாட் வரும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், ஜி ஆஃப் பை பை 2 நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு கேல்குலேட்டர் அளவு தான் 1 மைனஸ் பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவ்ல வேல்யூ வரும். ஓகே, ஸோ நெகட்டிவ் சம்திங் அப்படின்னு வரும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து சம்வாட் இப்படி க்ளோஸாக வந்து நெகட்டிவ்ல இந்த இடத்துல வேல்யூ டச் பண்ணிடும். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் கீழே இருக்கிறது வந்து ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை விட ஜி ஆஃப் எக்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடும் இதே தான் வரப்போகுது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஏன் இந்த ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் ரெண்டுமே வந்து 1 தான். ஓகே, அதனால நம்ம இதை வந்து இப்படி சொல்லிக்கலாம். பட் இங்கே திங் என்னதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸை விட ஜி ஆஃப் எக்ஸ் கீழே தான் வருமா, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கூட மேலே போயிடாதா? ஸோ அந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு கிராஃபிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன்று வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஒன்று வந்து பேரபோலிக் ஃபங்க்ஷன், கரெக்டாக? ஸோ அதனால நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, ஸ்டாண்டர்டான மெத்தடு, மோனோட்டோனிசிட்டியை வச்சுட்டு நம்ம வந்து சொல்லலாம். அது எப்படி சொல்லலாங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல நமக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஹெச் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்னா எஃப் ஆஃப் x minus g of x அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, f of x என்னது அப்படின்னா cos x, g of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 minus x square divided by 2. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா cos x minus 1 plus x square divided by 2. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், h dash of x வந்து கேல்குலேட் பண்ணுறேன். h dash of x எனக்கு என்ன வரும்னா நெகட்டிவ் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வரும், விச் இஸ் சேம் அஸ் சேயிங் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் h டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறேன். h டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன வரும்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் அப்படியே ரிவர்ஸில் ஒன்று ஒன்றா போக போகிறேன். முதல் விஷயம் எனக்கு என்னது அப்படின்னா காஸ் எக்ஸோட வேல்யூ எப்பயுமே வந்து greater than, I mean it will be greater than or equal to negative 1 and less than or equal to 1. That is mod of cos x will be less than or equal to 1. ஓகே, ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும்னா -1 less than or equal to cos x less than or equal to 1. இப்போ நான் த்ரூ அவுட்டாக வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 greater than or equal to negative cos x greater than or equal to -1. ஸோ த்ரூ அவுட்டாக இப்போ நான் வந்து 1 ஆட் பண்ணுறேன். ஸோ 2 less than or equal to 1 minus cos x less than or equal to 0. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 1 minus cos x will be less than or equal to 0. ஓகே, 1 minus cos x will be less than or equal to 0. Sorry, greater than or equal to 0. So sorry, greater than or equal to 0. Okay, பட் இங்கே தான் நம்ம இன்னொன்று நோட் பண்ணணும். காஸ் எப்போ இது 0வா மாறும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்ல தான். கரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்ல தான் காஸ் எக்ஸோட வேல்யூ 1ஆக மாறும், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து 0வா மாறும். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஓப்பன் 0, பை பை 2 எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன் ஓப்பன் 0, பை பை 2 எடுத்துக்கிறேன், ஏன்னா நெகட்டிவ் பை பை 2 டு பை பை 2 தான் நமக்கு தேவை. ஓகே, இந்த என்டையர் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், அதனால நான் ஓப்பன் 0, பை பை 2 மட்டும் கால்குலேட் பண்ணாலே எனக்கு ஓப்பன் பை பை 2, 0வும் கிடச்சிரும். அதுக்கடுத்து நான் 0ங்கிற பாயிண்ட்ல மட்டும் தனியாக கால்குலேட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஸோ அதனால ஓப்பன் 0, பை பை 2 மட்டும் கால்குலேட் பண்ணா h டபுள் டேஷ் ஆஃப் x வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ h டபுள் டேஷ் ஆஃப் x கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? h டேஷ் ஆஃப் xங்கிற ஃபங்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்ஷன். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்ஷன். ஓகே. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க f of xங்கிற ஃபங்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா f டேஷ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இங்க எனக்கு h டபுள் டேஷ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கனால எனக்கு வந்து அதோடைய ஆக்சுவல் ஃபங்ஷன் fங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா தான் இருக்கணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், h dash of x எடுத்துக்கிறேன். h dash of x வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கனால h dash of x will be greater than h dash of 0வா இருக்குமா? ஓகே. ஸோ this implies h dash of x will be greater than what is h dash of 0? இந்த h dashல வந்து 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? 0 minus sin 0 0. So this will be 0. This is a great beautiful thing. Actually என்னன்னா 0, pi by 2ங்கிற இன்டர்வல்ல h dash of x will be greater than 0 for any x. அப்படின்னா என்ன அர்த்தம்? h of x will be increasing function. h of x is strictly increasing. Okay. h of x is strictly increasing on 0, pi by 2. ஓகே. இப்போ அகைன் நான் வந்து நம்மளுடைய மோனோடானிசிட்டி ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். h of x வந்து 0, pi by 2ங்கிற இன்டர்வல்ல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா h of x will be greater than h of 0. ஏன்னா 0ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மற்ற எல்லா பாயிண்ட்டும் இதோட பெருசாக தானே இருக்கும். This implies h of x will be greater than what is h of 0? xக்கு பதிலாக நான் இங்கே 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா cos 0 1 1 minus 1 this term will be 0. x square by 2 இங்கே xக்கு 0ன்னு போட்டால் 0 ஆயிரும். ஸோ என்டையர் term will be 0. ஸோ அகைன் எனக்கு என்ன வருது அப்படின்னா h of x will be 0. ஸோ எனக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா நெகட்டிவ் பை பை 2, 0 அண்ட் பை பை 2, 0 சாரி 0, பை பை 2 இந்த ரெண்டு இன்டர்வல்லையுமே h of x வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கு. அட் 0ங்கிற பாயிண்ட்ல எனக்கு h of x என்னவா இருக்கும் அப்படின்னா அட் 0ங்கிற பாயிண்ட்ல h of x ஓட வேல்யூ எக்ஸாக்ட்லி 0வா இருக்கும். இந்த இடத்துல நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி 0 ஆயிரும். ஓகே. ஸோ அட் 0ங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் எக்ஸாக்ட்லி 0வா இருக்கு. ஸோ இந்த மூணையுமே நான் கிளப் பண்ணி நான் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா த்ரூ அவுட்டா நெகட்டிவ் பை பை 2 to பை பை 2 இந்த இன்டர்வல்ல h of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கு. ஏன்னா 0ங்கிற பாயிண்ட்ல 0 ஆகுது, மற்ற பாயிண்ட்லாம் கிரேட்டர் than 0வா இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா வாட் இஸ் மை h of x? cos x minus of 1 minus pi square, sorry 1 minus x square by 2. x square by 2. So this is greater than or equal to 0. This implies cos x will be greater than or equal to 1 minus x square divided by 2. My cos x is nothing but f of x. So f of x will be greater than or equal to g of x throughout this domain. Okay. So the right answer is option A. f of x will be greater than or equal to g of x for all x belongs to minus pi by 2, pi by 2. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய ஜாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரிமெம்பர் மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.